எல்லாருக்குமே வணக்கம். லாஸ்ட் டைம் நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் ஆன் கிரிட் அண்ட் ஆஃப் கிரிட் சிஸ்டம் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். யாராச்சும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய்ட்டு அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஆனால் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம் பற்றி பேச சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம்னா என்ன, அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது, அண்ட் இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்துடைய அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, யாரெல்லாம் இந்த ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணலாம், அண்ட் யாரெல்லாம் இந்த ஹைப்ரிட் சோலார் சிஸ்டத்தை அவாய்ட் பண்ணலாம், அண்ட் பர்சனலாக நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேனா மாட்டேனா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய கேஎஸ் இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம்னா என்ன அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்தை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம் கிரிட்டு கூட கனெக்டடாக இருக்கும். அதாவது இந்த டிஎன்இபி கிரிட்டு கூட கனெக்டடாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹைப்ரிட் சோலார் சிஸ்டத்தில் பேட்டரியும் உண்டு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நான் அடுத்து சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ இந்த ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் ப்ளஸ் இந்த ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம், இந்த ரெண்டு சிஸ்டத்துடைய காம்பினேஷன் தான் ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆன் கிரிட் சிஸ்டம் ப்ளஸ் ஆஃப் கிரிட் சிஸ்டம், இந்த ரெண்டு சிஸ்டமும் சேர்ந்தது தான் ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம். இந்த ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம் ஆன் கிரிட் சோலார் சிஸ்டம் மாதிரி எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டை டிஎன்இபி கிரிட்டுக்கு நெட் மீட்டர் மூலயமா எக்ஸ்போர்ட்டும் பண்ணும். அண்ட் அதே சமயத்தில் உங்களுக்கு இதில் பேட்டரி இருக்கிறதுனால பவர் கட் டைமில் உங்களுக்கு அந்த பேட்டரியிலேருந்து பேக்கப்பும் கொடுக்கும். ஸோ இந்த ஆன் கிரிட் அண்ட் ஆஃப் கிரிட் இந்த ரெண்டு சிஸ்டத்துடைய காம்பினேஷனுமே இதில் வரதுனால தான் இதை ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஹைப்ரிட் சிஸ்டம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டே டைமில் சோலார் பேனல் சன்லைட் மூலயமா ப்ரொடியூஸ் பண்ணுற டைரக்ட் கரண்ட்டை உங்களுடைய ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் அதை ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அவங்க வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற லோடுக்கு ஃபஸ்ட்டு சப்ளை பண்ணும். அண்ட் உங்களுடைய வீட்டுடைய யூசேஜுக்கு போக எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்க கரண்ட் எல்லாமே உங்களுடைய பேட்டரியை சார்ஜ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் உங்களுடைய பேட்டரியுமே ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக எக்ஸஸாக ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் எல்லாமே நெட் மீட்டர் மூலயமா டிஎன்இபி கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பேனல் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த கரண்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய வீட்டுக்கு சப்ளை பண்ணும். அண்ட் உங்கள் வீட்டுடைய யூசேஜ் கம்மியாக இருந்து பேனல் எக்ஸஸாக கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அந்த எக்ஸஸ் கரண்ட் எல்லாமே உங்களுடைய பேட்டரியை போயிட்டு சார்ஜ் பண்ணும். பேட்டரியுமே சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ கடைசியாக நெட் மீட்டர் மூலயமா கிரிட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ இப்படி தான் இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் ஒர்க் ஆகும். அண்ட் நான் சொன்ன இந்த விஷயம் எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஸோ இப்படி தான் இந்த ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ இன்னொரு முக்கியமான டாபிக் பற்றி பேசுவோம். இந்த ஹைப்ரிட் சோலார் சிஸ்டத்துடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம் நீங்கள் உங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலயமா உங்கள் வீட்டுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை உங்களால் 95% வரைக்கும் கம்மி பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஹைப்ரிட் சோலார் சிஸ்டத்தில் பேட்டரி வர்றதுனால பவர் கட் டைமில் உங்களுக்கு இந்த பேட்டரியிலேருந்து வீட்டுக்கு பவர் சப்ளை அப்படின்றது கொடுக்கும். ஸோ இதனால் உங்கள் வீட்டில் இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறது மூலயமா இந்த பவர் கட் அப்படின்றது நீங்கள் துளி கூட ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ 24/7 ஹவர்ஸ் உங்களுக்கு பவர் எனி டைம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஹைப்ரிட் இந்த சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறதுல இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். மூணாவது வாரண்ட்டி. இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டருடைய வாரண்ட்டி உங்களுக்கு 5 to 10 years வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரும். லாஸ்ட் வீடியோவில் நீ என்ன சொல்லியிருந்த அப்படின்னா, இந்த ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் எனி டைம் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்கிறதுனால ஸோ அதோடைய இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் சீக்கிரமே டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் அதோடைய மேனுஃபேக்சரர்ஸே அதுக்கு 2 to 3 years வரைக்கும் தான் வாரண்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கக்குள்ள இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டருமே எனி டைம் ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே தான் இருக்கும். அப்போ இதுக்கு மட்டும் எப்படி இந்த 5 to 10 years வரைக்கும் அதிகமாக வாரண்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக அதை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் இந்த ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டரும் ஹைப்ரிட் இன்வெர்ட்டரும் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டு இன்வெர்ட்டருடைய ஒர்க்கிங் ஸ்டைலும் இன்டர்னல் டெக்னாலஜியும் வாரண்டியுமே கம்ப்ளீட்
கம்ப்ளீட்டாகவே டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டருக்கு வந்து அதிகமான வருஷம் வாரண்டி கொடுக்கறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் எல்லாமே அட்வான்ஸ்டு அண்ட் ஹை குவாலிட்டி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் அட்வான்ஸ்டு MPPT கண்ட்ரோலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த சோலார் பேனல்லேருந்து மேக்ஸிமம் பவரை எடுத்து கொடுக்கும். அண்ட் இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சர்க்யூட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பை டைரக்ஷனல் DC to DC கன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த சர்க்யூட்டு டே டைமில் சோலார் பேனல்லேருந்து பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணும். அண்ட் நைட் டைமில் இல்லை பவர் கட் டைமில் அதே சர்க்யூட் வந்து பேட்டரியிலேருந்து வந்து வீட்டுக்கு வந்து பவர் சப்ளை அப்படின்றது கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ராசஸும் உங்களுக்கு ஒரே சர்க்யூட்லேயே நடக்கிறதுனால இதோடைய எஃபிஷியன்சி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த ஸ்விட்சிங் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். முக்கியமாக வந்து அதிகமாக வந்து ஹீட் ஆகாது. ஸோ இதனாலேயே உங்களுடைய இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் அண்ட் பேட்டரியோடைய லைஃப் வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். பட் ஆஃப் கிரிட் சிஸ்டமில் அப்படி கிடையாது. ரெண்டு சர்க்யூட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு சர்க்யூட்டும் அகைன் அது டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு வேற ஒரு சர்க்யூட்டும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சி கம்மியாகும். அந்த லோடு ஸ்விட்சிங்கான டைம் வந்து ஸ்லோவாக இருக்கும் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்காது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது லாங் டேர்மில் எந்த மாதிரியான ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய அந்த ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் அதிகமாக ஹீட் ஆகிறதுனால அதோடைய இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்பவே கம்மி. அதனால தான் வந்து அதுக்கு 2 to 3 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. ஆல்சோ இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் IGBT பேஸ்டு பவர் சுவிட்சும் ப்ளஸ் DSP பேஸ்டு கண்ட்ரோலரும் இருக்கும். ஸோ இதனாலேயே இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் ஸ்மார்ட்டாகவும் சேஃபாகவும் ஒர்க் பண்ணும். பட் ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டரு அந்த மாதிரிலாம் இருக்காது. அது வந்து ரொம்பவே சிம்பிளாக தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த PWM அப்படி இல்லைனா இந்த பேசிக் MPPT கண்ட்ரோலர் அண்ட் இந்த மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் பேஸ்டு சர்க்யூட்ஸ் தான் வந்து அதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் கிரிட்டு கூட கனெக்டடாக இருக்காது. இது பவர் சப்ளைக்கு வந்து பேனல் அண்ட் பேட்டரியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இதனால் வந்து இந்த பேட்டரியுடைய யூசேஜ் இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி வந்து சார்ஜ் ஆகிறது, டிஸ்சார்ஜ் ஆகிறது, இது மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த இன்வெர்ட்டர் அண்ட் பேட்டரியோட லைஃப் வந்து ரொம்பவே சீக்கிரம் வந்து குறைஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர்ஸுமே வந்து அந்தளவுக்குலாம் பெரிய லெவலில் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் இந்த ஓவர் ஹீட் ஆகிறது, ஓவர்லோட் ஆகிறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர் வந்து இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் வந்து ரொம்பவே சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால தான் இந்த ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டருடைய ஃபெயிலியர் ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் இதோடைய வாரண்டியுமே வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. பட் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு கிடையாது. எல்லாமே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால இதோடைய லைஃப் ஸ்பேன் வந்து அதிகம். ஸோ இதுக்கான வாரண்டியுமே உங்களுக்கு அதிகமாகவே கொடுக்குறாங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் சப்சிடி அப்படின்றதுமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் வீட்டில் உள்ள எல்லா ஹோம் அப்ளையன்சஸுமே உங்களால் கம்ப்ளீட்டாக ரன் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது வந்து கிரிட்டு கூடவும் உங்களுக்கு கனெக்டடாக இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் ஸ்மார்ட் சார்ஜிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் வந்து இது ஓவர் சார்ஜ் ஆகிறது, டீப் சார்ஜ் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணும். அண்ட் பேட்டரி வந்து ரொம்பவே வந்து சேஃபாக ஒர்க் ஆகும். இதனாலே பேட்டரியுடைய லைஃப் வந்து ரொம்பவே பெட்டராகவும் இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்துடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்துடைய ஓவரால் ப்ராஜெக்ட் காஸ்ட் தான். நீங்கள் வந்து ஒரு ஆன் கிரிட் சிஸ்டத்து கூட இல்லை ஆஃப் கிரிட் சிஸ்டத்து கூட நீங்கள் கம்பேர் பண்ணக்குள்ள இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்துடைய ஓவரால் ப்ராஜெக்ட் காஸ்ட் உங்களுக்கு 50%லேருந்து 60% வரைக்கும் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். இதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்துடைய இன்வெர்ட்டர் அண்ட் பேட்டரி தான். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு வந்து இதோடைய ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகம். அண்ட் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஆன் கிரிட் சிஸ்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை வித்தின் 3 to 4 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் எடுத்துட முடியும். பட் அதுவே நீங்கள் வந்து ஒரு ஹைப்ரிட் சிஸ்டத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்தை திரும்ப ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 7 to 8 இயர்ஸ் வரைக்கும் ஆகும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து பேட்டரி வரதுனால இதில் வந்து அகைன் அண்ட் அகைன் நீங்கள் திரும்ப அது வந்து செலவு பண்ணிட்டு தான் இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு லெட் ஆசிட் பேட்டரி இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா 5 to 6 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே வந்து ஒரு லித்தியம் பேட்டரி இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா 7 to 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திரும்ப வந்து கண்டிப்பாக பேட்டரிக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்.
அண்ட் மூணாவது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஹைப்ரிட் சோலார் சிஸ்டத்தை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள வெல் ட்ரெயின்டு அண்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீமை வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டரில் பேட்டரி செட்டிங் அண்ட் சார்ஜ் மோடு, ப்ரியாரிட்டி அண்ட் இந்த லோடு செப்பரேஷன் இது எல்லாமே ப்ராப்பராக கான்ஃபிகரேஷன் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்துடைய ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை ஒரு அன்ட்ரெயின்டு டெக்னீஷியன்ஸை வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து சார்ஜ் ஆகாது. பேட்டரி உங்களுக்கு ப்ராப்பராக சார்ஜ் ஆகலை அப்படின்னாலே உங்களுக்கு பேக்கப் டைம் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும். மூணாவது விஷயம் என்னென்னா, உங்களுடைய இபி பில்லு கம்மியாகாது. அடுத்து உங்களுடைய இன்வெர்ட்டர் வந்து ஆஃப் ஆகுறது, இல்லைன்னா எரர் வருது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அண்ட் அடுத்து வந்து உங்களுடைய மொபைலில் வந்து அந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு எல்லா அந்த ரீடிங்ஸ் அண்ட் டேட்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தப்பாக ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்து வரும். ஸோ அதனால் ஹைப்ரிட் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு அண்ட் வெல் ட்ரெயின்டு டீமை வச்சு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தவிர்க்க முடியும். அடுத்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஆன்கிரிட் சிஸ்டத்து கூட நீங்கள் கம்பேர் பண்ணக்குள்ள ஹைப்ரிட் சிஸ்டத்துடைய மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா இதில் வந்து பேட்டரி உண்டு. நீங்கள் ஒரு லெட் ஆசிட் பேட்டரி இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு லித்தியம் பேட்டரியை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் குறையும். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கபோர்ட்லாம் போட்டு வைக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஏர் வென்டிலேஷன்ன்றது ரொம்பவே அவசியம். ஏன்னா இந்த ஹைப்ரிட் இன்வெர்ட்டர்ஸ் வந்து அதிகமாக ஹீட் ஆகும். அப்போ நீங்கள் அடைச்சி வைக்கக்குள்ள அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக ஹீட் ஆகும். அதனால் உங்களுக்கு அந்த இன்வெர்ட்டர்லேருந்து ஃபேன் சவுண்டு வந்து உங்களுக்கு அந்த அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸில் அந்த வால் மவுண்ட்டில் அந்த இன்வெர்ட்டரை ஓப்பனாக வைங்க, கபோர்ட் போட்டு வைக்காதீங்க. இல்லைனா கண்டிப்பாக இன்வெர்ட்டர்லேருந்து உங்களுக்கு சவுண்டு வரும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்துடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு வருவோம். யாரெல்லாம் இந்த ஹைப்ரிட் சோலார் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணலாம்? ஓகே, நீங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து அடிக்கடி வந்து பவர் கட் ஆகுது. ஸோ ஒரு 4 ஹவர்ஸுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து பவர் கட் ஆகிற ஏரியாவாக இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுடைய கரண்ட் பில்லுமே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக இந்த ஹைப்ரிட் சோலார் சிஸ்டத்தை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணுறது மூலயமா உங்களுடைய இபி பில்லும் சேவ் ஆகும், ப்ளஸ் பேக்கப்புமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ஹைப்ரிட் சோலார் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் யார் இந்த ஹைப்ரிட் சோலார் சிஸ்டத்தை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இருக்க ஏரியாவில் வந்து பவர் கட் அதிகமாக இருக்காது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஆன்கிரிட் சோலார் சிஸ்டத்தையே சூஸ் பண்ணுங்கள். ஹைப்ரிட் சிஸ்டம் பக்கம் நீங்கள் போக வேண்டாம். ஏன்னா இதோடைய ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து ரொம்பவே அதிகம். அண்ட் நீங்கள் வந்து பட்ஜெட் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்க தயவு செஞ்சு இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் பக்கம் போயிடாதீங்க. ஏன்னா இதோடைய பட்ஜெட் வந்து ரொம்பவே அதிகம். ஆன்கிரிட் அண்ட் ஆஃப் கிரிட் சிஸ்டத்தை கம்பேர் பண்ணக்குள்ள இதோடைய ஓவரால் ப்ராஜெக்ட் காஸ்ட் உங்களுக்கு 50% 60% வந்து அதிகமாக வரும். ஸோ நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். அண்ட் ஃபைனலாக இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் பற்றின என்னுடைய ஒப்பீனியன் என்ன கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் சூஸ் பண்ணுற பிராண்டுக்கான சர்வீஸ் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லாதவங்க இந்த சிஸ்டத்தை நீங்கள் தவிர்த்திடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய கேஎஸ் இன்ஃபோடெக் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராச்சும் சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணலாம் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த சிஸ்டம் வந்து சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு நம்மளுடைய வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி நான் பேசணும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் வந்து வீடியோ எடுத்து நான் போடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை பை.